ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகீர் ஹுசேன் வழக்கில் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல். நெல்லை டவுன் பகுதியில் நேற்றைய தினம் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகீர் ஹுசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய சூழல்ல இருவர் நேற்றைய தினம் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கிருஷ்ணகுமார் என்ற தௌபிக் என்பவர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை 3 தனிப்படைகள் தீவிரமாக தேடி வந்தது. இந்த நிலையில நெல்லை பாளையங்கோட்டை பெருமாள்புரம் அருகே உள்ள ரெட்டியார்பட்டியில தௌபிக் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்து தனிப்படை போலீசார் அவரை பிடிப்ப முயற்சித்த போது காவல்துறையிற்கும் அவருக்கும் இடையே ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த காவல்துறையினரை தௌபிக் தாக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது தாக்குதல்ல ஆனந்த் என்ற தலைமை காவலர் படுகாயமடைந்திருக்கிறார். உடனடியாக காவல்துறையினர் துரித முயற்சி எடுத்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதுல காயமடைந்த தௌபிக் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில காயமடைந்த காவலரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. தீவிர சிகிச்சை பெறல இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக அந்த விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் மற்றொரு நபரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.